Hi, welcome back to my channel Stay Healthy with Purni. So இந்த வீடியோல நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா weight loss இதெல்லாம் கூட பாதிக்குமா அப்படினு தான் இருக்கும். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாக்கும்போது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாருங்க. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே bell icon click பண்ணி all கொடுக்கும்போது தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். weight loss க்கு ட்ரை பண்றீங்க சோ என்ன ட்ரை பண்ணாலும் அது வந்து ப்ராப்பரான ரிசல்ட் வந்து உங்களுக்கு காட்டல அப்படின்ற பட்சத்துல இந்த ஒரு மிஸ்டேக் நீங்க மேஜரா வந்து உங்க பாடியில நடந்துச்சு அப்படினா மேபி உங்களுக்கு ரிசல்ட் வராம போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சோ நல்ல ப்ராப்பரா டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க ப்ராப்பரா physical activity மேல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க பட் என்னதான் ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ரிசல்ட் வரல அப்படினா கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்து மேல நம்ம கான்சன்ட்ரேட் கண்டிப்பா பண்ணியே ஆகணும் சோ அப்படி என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படினா அதுதான் நம்மளோட gut area சோ நம்மளோட gutல வந்து ப்ராப்பரான டைஜஷன் நடந்துச்சு அப்படினா நம்ம என்ன கோல் வச்சு நம்ம எந்த மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணாலும் of course நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து at the end of the day உங்களுக்கு வந்து கிடைக்கும் என்ன ஃபாலோ பண்ணியும் உங்களோட gutல வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துட்டே இருக்கு உங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் டயரியா இல்ல டிசென்ட்ரி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கு அப்படினா So அதை first நீங்க சரி பண்ணா மட்டும் தான் உங்களால உங்களோட கோலை வந்து நீங்க அச்சீவ் பண்ண முடியும் because gut and brain have a huge connection so நம்ம பாடியில எல்லா ஆர்கன்ஸுமே பிரெயினோட கனெக்ஷன்ஸ் இருக்கு so அப்படி இருக்க பட்சத்துல மெயினான பார்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட gut தான் so நம்ம என்ன சாப்பிடுறோமோ அது எல்லாமே நம்மளோட ஸ்டொமக் ஏரியால தான் நமக்கு வந்து ப்ராப்பரான டைஜஷன்ன்ற பார்ட் வந்து நமக்கு நடக்குது so அங்க தான் நீங்க என்னலாம் சாப்பிடுறீங்களோ அதுக்கான சக்தி எல்லாமே நம்ம பாடி அப்சார்ப் பண்றதுக்கான இடமும் அந்த ஒரு இடம் தான் so அந்த ஒரு gut வந்து ப்ராப்பரா இல்ல ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகல ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்குன்றம்போது நீ என்ன ஹெல்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதோட ப்ராப்பர் நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்காது சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் இல்லனா வந்து டயரியாவா இருக்கும் இல்ல அடிக்கடிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டொமக் பெயின் இருக்கும் ஒரு ஃபுட் சாப்பிட்ட உடனே ப்ளோட்டிங்கா இருக்கும் சாப்பிடணும்னு நினைப்பாங்க அவங்களால சாப்பிட முடியாது ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு அடிக்கடிக்கு வந்துட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் எடுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா உங்களோட கட் ஏரியாவை நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணணும் நீங்கள் உங்களோட கட் ஏரியாவை ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ண வைக்கணும் ஸோ அதுக்கு ஒரே தீர்வு என்னென்னா ஒரு நல்ல ஹெல்த்தியான கட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஃபுட்ஸை நீங்கள் கன்சியூம் பண்ணணும் ஸோ இட்ஸ் அ ப்ரோபயோட்டிக் அண்ட் ப்ரீபயோட்டிக் ஃபுட்ஸ் தான் இதுக்கான ஒரு நல்ல ஃபுட் அப்படின்னு கூட சொல்லலாம் பிகாஸ் நம்மளோட இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் அண்ட் ப்ரீபயோட்டிக்ஸ் எல்லாமே நம்மளோட கட்டில் வந்து இருக்கிற குட் பாக்டீரியாவோட ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் அண்ட் ப்ரீபயோட்டிக்ஸ் ரிச் ஃபுட்ஸை வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணும் லைக் வந்து இந்த கர்ட் அண்ட் கோம்புஜா கெஃபீர் இல்லை இந்த பழையச்சோறு அண்ட் ப்ரீபயோட்டிக்ஸ் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வித் ஸ்கின்னோடு நீங்கள் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் நல்லா குக் பண்ணியும் சாப்பிடலாம் அதுக்காக ராவாக தான் சாப்பிடணும்னு இல்லை ஸோ டெய்லி பட்டர் மில்க் எடுத்துக்கோங்க கர்ட் வந்து டயட்டில் சேர்த்துக்கோங்க ஸோ கீரை ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலுமே ப்ராபப்ளி இந்த பிரச்சனை எல்லாமே தீந்துடும் அண்ட் இன்னொரு ஸ்டெப் என்னென்னா அதை ப்ராப்பராக நல்லா மென்று பொறுமையாக சாப்பிடணும் அப்போ தான் அதோட டைஜஷன் பார்ட் வந்து அங்கே நமக்கு ப்ராப்பராக நடக்கும் ஸோ இங்கேயே நம்ம வந்து ப்ராப்பராக மென்று சாப்பிடாம டேரெக்டாக உள்ளே போச்சுன்னா அது அங்கேவே லார்ஜ் பார்ட்டிகல்ஸாக உள்ளே போகும்போது ப்ராப்பராக அதுக்கான டைஜஷன் பார்ட் வந்து நடக்காமல் போகலாம் ஸோ பொறுமையாக மென்று சாப்பிடுங்க உங்களோட கட் ஏரியாவை நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் வயிறு வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டே இருக்குன்னா கண்டிப்பாக உங்களோட கட்டை வந்து பாருங்கள் ஸோ அதுக்கான ப்ரொஃபஷனல் டாக்டர் கிட்ட கண்டிப்பாக கன்சல்டேஷன் பண்ணி உங்களோட ஹெல்த் எப்படி போயிட்டுருக்கு கட் எப்படி ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கா இல்லையான்றது செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோல் நோக்கி போனீங்கன்னா கண்டிப்பாக இட் வில் பி ஒர்க்கிங் ஸோ இந்த ஒரு கட் ப்ராப்பராக இல்லைனாலுமே உங்களோட வெயிட் லாஸையும் இது வந்து பெருசாக பாதிக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்டெப்பாக டேக் கேர் யுவர் கட் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் ஸ்டே ஹெல்த் வித் பூர்ணியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க